Hi friends, welcome to Harilata's Garden. இன்னைக்கு இந்த வீடியோல ரோஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை. சுமாரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே சுமாரா இருக்கு. அதில இருந்த பழைய இலைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். நிறைய பூச்சி இருந்துச்சு. ஃபுல்லாவே இலையெல்லாம் அதாவது உருவி போட்டாச்சு கீரை உருவுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த நியூ growthல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இல்லாம வந்திருக்கு. அதே மாதிரி வெயில் ரொம்ப ஜாஸ்தி. ஆகஸ்ட்ல அவ்ளோ வெயில். சித்திரை மாசம் வெயில் மாதிரி அடிச்சது. அப்படி வெயில் அந்த இலைலாம் நியூ growth எல்லாம் பாத்தீங்கன்னா கருகிடும் அப்படியே அப்பள மாதிரி நொறுங்குற அளவுக்கு வெயில் அடிக்குது. இந்த வீடியோ எடுத்து நான் ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. இப்பதான் போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளா கொஞ்சம் மழைங்க. அவ்வளவுதான். மத்தபடி பாத்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியா தான் அடிக்குது இன்னுமே. கொஞ்சம் கூட அந்த climate சேஞ்ச் ஆகவே இல்ல. நமக்கு மழை இல்லனாலும் வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுனா ரோஸ் செடிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு நியூ growth வந்து மொட்டெல்லாம் வைக்குது. ஆனாலும் அந்த பூ சைஸ் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த நார்மல் சைஸ்க்கு வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயில் இருக்குறதுனால அந்த நியூ growth வந்துச்சுனாலும் கொஞ்சம் அப்படியே கருகி போயிடுது. இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை. இப்போ ஏதோ கொஞ்சம் அப்பப்ப தண்ணிலாம் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி செடிகளுக்கு விடுறப்பலாம் செடியை குளிப்பாட்டி விட்டுறேன். அதனால கொஞ்சம் செடி பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதே மாதிரி களை செடிகளும் நிறையவே வந்துருச்சு. ஒரு பசலை இருக்கு குட்டி குட்டியா. அந்த பசலை தான் ஜாஸ்தி வந்துருச்சு. செடி என்ன சொல்றது ரோஸ் செடி வளருதோ வளரலையோ இந்த களை செடிகள் தான் அவ்வளோ வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நான் ரோஸ் மிக்ஸும் ஒரு டைம் கொடுத்தேன். எல்லாம் எடுத்துட்டு ஒரு டைம் கொடுத்தேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா களைலாம் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு டைம் ரோஸ் மிக்ஸ் கொடுத்தேன்னா ஓரளவுக்கு நல்லாயிடும். அந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் அவ்வளோ சூப்பராக வருது. இது பார்த்தீங்கன்னா அடுக்கு பன்னீர் ரோஸு டமாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. நல்லா அடுக்கு ஜாஸ்தி இருக்கும். கலரும் நல்லா டார்க்காக இருக்கும். வாசனை அவ்வளோ வாசனை வரும். அதே மாதிரி பன்னீர் பாருங்கள். பன்னீரை வந்து நான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே நிறைய பூச்சி இருக்குது ரொம்ப பெருசாக கிளை போகுதுன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுட்டேன் ஃபுல்லாகவே. வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அதாவது நியூ growth வந்து அவ்வளோ பூக்கள் பார்க்கவே அவ்வளோ அழகு. அந்த தோட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆனாவே பன்னீர் வாசனை தான் அவ்வளோ வாசனை வரும். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஸ்டெம் லாங்காக போய் தான் வந்து பூ வைக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்னதுலேயே அதாவது ரொம்ப வளர்த்தியாக போகாமல் குட்டியாக அப்படியே தளிர் வந்து அப்படியே கொத்து கொத்தாக மொட்டு வச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா கல்கட்டா 300 அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வைக்கிது. ஆனால் பூவோட சைஸ் சின்னதாகிடுச்சு. இது ஒரு டிஏ ரோஸ் தான். தளிர்கள் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிரி போய் தான் வருது. நிறைய பேர் வந்து இது போடுங்க அது போடுங்கன்னு சொல்கிறீங்க. எல்லா செடிகளுமே இல்லை. இந்த வெயிலால் தான் அப்படி இருக்குது. நான் எல்லா ஃபீடுமே கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த வெயில் தாக்கத்துக்கு அந்த இலைகள்லாம் வந்து வெளிரி போய் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணாலுமே அந்த வெயிலுக்கு அப்படியே வெளிரி போய் தான் வருது. சிலதில் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செடியிலே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது லீஃப் எல்லாம். அந்த செடி பார்த்திங்கன்னா வெளிரி போயிருக்கு. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வெயில் கொஞ்சமாவது குறைஞ்சிது அப்படின்னா தான் அந்த ரோஸ் எல்லாம் ஓரளவுக்கு அந்த நார்மலுக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவன் இருக்கான் பாருங்கள் குரங்கை விட மோசமான பையன். செடியை பிடிச்சி கடிக்கிறது, செடி மேலே ஏறி விளையாடுறது. ஒரு பட்டாம்பூச்சி பறந்ததுன்னா அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரோஸ் செடி மேலே தாவி கிளைய உடைக்கிறான். நமக்கு சுற்றி இருக்க எல்லா ஜீவனங்களுமே வந்து தொல்லை கொடுக்குறதா தான் இருக்குங்க. இப்போ வந்து பெருச்சாளி வந்துருச்சு. இப்போ வந்து ஏன்னா பல்லு இல்லாததுனால இவனுங்க பெருச்சாலியை பிடிக்கவே மாட்டேங்கிறானுங்க. என்னன்னு தெரியல. ஒருவேளை தூங்கிடுவானுங்களோ அது வர நேரத்துலன்னு தெரியல. வந்து இப்போ நோண்டி போடுது. ஆக்சுவலி நம்ம தோட்டங்களில் வந்து பெருச்சாளி வர்றதுக்கு ரீசன் வந்து 2. நான் இப்போ தான் அதையே கண்டுபிடிச்சேன். 2 இருக்குது. ஒன்று வந்து நம்ம அரிசி பருப்பு கழுவின தண்ணியெலாம் ஊற்றுறோம்ல அன்றைக்கி பார்த்தோம்னா அந்த இடத்த நோண்டி வைக்குது. அந்த வாசனைக்கு அங்கே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து மண்புழுக்கள் ஜாஸ்தியாக இருந்தால் அது வந்து மண்புழுவை சாப்பிட்றதுக்காக தான் அதை நோண்டி எங்கே பார்த்தாலும் நோண்டி அப்படியே கொதறி வைக்கிறது. ரீசனே பார்த்திங்கன்னா மண்புழுவை வந்து பெருச்சாளி சாப்பிடுமாமா. அதுக்காண்டி தான் வந்து நம்ம தோட்டத்தை நோண்டி வைக்குதாமா. ஸோ பெருச்சாளி நோண்டுதுன்னா நம்ம தோட்டத்தில் மண்புழு ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 days 7 daysலேயுமே நிறைய பூ வந்திருக்கு. லாங் வீடியோ ஒன்று போட சொன்னீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக லாங் வீடியோ போடுறேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. ரோஸ் எல்லாம் கொஞ்சம் தேறி வந்துருச்சு. நியூ growth எல்லாம் வந்திருக்கு. பட் வந்து பூ சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம கேர் கொடுத்து இந்த வெயிலெலாம் குறைஞ்சதுன்னா நல்லா வரும். களைகள்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ரோஸ் மிக்ஸ்லாம் கொடுத்து ஃபெர்டிலைசர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா ஓரளவுக்கு நல்லா வந்துடும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் உங்களுக்கு ரோஸ் தோட்டத்தை காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.